என்னங்க பிக் பாஸ் ஃபயர் ஆயிடுச்சு போல. அதாவது இன்னைக்கு வர ஒவ்வொரு ப்ரோமோவுமே பாத்தீங்கன்னா ஃபயரா இருக்கு. இன்னைக்கு எபிசோடுக்கான 3வது ப்ரோமோல திவாகர் பாத்தீங்கன்னா தண்ணி பழம் ரொம்பவே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா திவாகருக்கும் திவ்யாவுக்கும் முட்டிக்கும் அப்படின்றது தெரியும். ஏன்னா வந்த உடனே பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து தகுதி தராதரம் பாக்குறேன்னா நீங்க இருந்து வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாங்க. அங்கேயே திவாகர் பாத்தீங்கன்னா மூஞ்சி செத்து போச்சு. நான் அப்பயே சொல்லியிருந்தேன் திவாகர் பாருங்க கண்டிப்பா இதுக்கு வந்து திருப்பி அடிப்பாரு அப்படின்ற மாதிரி. அவருக்கு ஒரு டைம் வந்துருச்சு அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோடுக்கான 3வது ப்ரோமோல என்ன சொல்ல வராங்கன்னா திவ்யாவை பார்த்து திவ்யா மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொஞ்சமா தைரியமா நீ போல்டா முடிவு எடுத்துக்கணும். 10 பேர் ஒன்னு சொல்றாங்கன்னா அதையும் நீயும் பண்ணிட்டு போற. உனலாம் தைரியமா நாள் நினைச்சீனா நீ இப்படி சீப்பா நாளா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் திவாகரோட ரியாக்ஷன் இருக்கு. அவரோட மன குமுறல்களை கொட்டியிருக்காரு. ஆக்சுவலா திவாகர் பேசுறது தப்பு ரைட் அப்படின்றது அதுக்கு அடுத்து வருவோம். இந்த ப்ரோமோல இருக்க கண்டென்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த மாதிரி சொல்றாரு அதாவது தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு இங்க இஷ்டம்னா இருங்க இல்லனா எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யார் திவ்யா அப்படின்ற மாதிரி கேட்கறாருங்க. அவர் கேட்கறது கரெக்டான கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். இங்க இருங்க இல்ல எந்திரிச்சு போங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு கேட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு வந்து பிக் பாஸ் ரைட்ஸ் கொடுத்திருக்காரு சொல்றாங்க. அது அப்படி உண்மையான கேட்டீங்கன்னா அதுவும் உண்மைதாங்க. ஆக்சுவலி திவாகர் வந்து ஒரு உரிமை கேட்கலாம். அதே மாதிரி திவ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா பவர் இருக்கு. அந்த பவரையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இஷ்டம் இருந்தா இல்லைனா கிளம்பு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி நேத்தே முட்டிக்கிச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். திவாகர் வந்து திருப்பி அடிப்பாருன்னு தெரியுங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அடிப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக இப்போ கண்டென்ட் எப்படி மாறிட்டு இருக்குன்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கும் ஓல்டு கண்டஸ்டன்ட்டுக்கும் தான் ஃபைட் போயிட்டு இருக்கு. நீங்க நினைக்கலாம் என்ன ப்ரோ பார்வதி திவாகர் இவங்க 2 பேர் மட்டும் திருப்பி அடிக்கிறாங்க. அப்போ அந்த அன்புக்கு அங்கே என்ன தான் பண்ணிட்டு இருக்கானுங்க வீட்டுக்குள்ள அவனுக்கு இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோமோல மட்டும் இல்லை லைவ்ல பார்த்தாலும் இருக்கிறது தெரியாது. கனி வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக அப்படியே பதுங்கிட்டாங்க. அதாவது சபரி கிட்ட பேச்சுவார்த்தையில மீன்ஸ் சபரி கிட்ட இருந்து ஒதுங்குறாங்க, எஃப்ஜே கிட்ட இருந்து ஒதுங்குறாங்க. ஸோ கனி வந்து தனியாக போகிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எப்படின்னா இப்போ நம்ம வந்து குரூப்பிசம் சொன்னதுனால நம்ம குரூப்பாகவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதன்படி என்ன பண்ணுறாங்க ஆளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒன்றா சேரக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்காங்க. அது ஒரு வகையில் வரவேற்கக்கூடிய விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் குரூப்பிசம் எங்க செயல்படுதுன்னு உங்களுக்கு புரியல. நீங்க குரூப்பா இருக்கிறதுனால குரூப்பிசம் இல்லடா. நீங்க ஒரு பிரச்சனை வரும்போது குரூப்பா சேர்ந்து வரீங்க. ஒரு பாயிண்ட் யாராவது வைக்கும் போது அங்க வந்து குரூப்பா இது பண்றீங்க. ஒரு இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கும்போது குரூப்பா சேர்ந்து கொடுத்துறீங்க. உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு கொடுத்துறீங்க. ஸோ அங்கே தானே குரூப்பிசம். அது அவங்களுக்கு புரியல. குரூப்பா இருக்கிறதுனால நம்ம குரூப்பிசம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அன்பு கேங் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்கு. ஆடியன்ஸா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. துஷார் அரோரா இருந்தாங்களே ஸோ அவங்க கூட இவங்களும் சேர்ந்துட்டாங்க. இப்போதைக்கு சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அன்கோக்கும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கும் தான் சரியான சண்டை போயிட்டு இருக்கீங்க வீட்டில் காலையிலேருந்து. அதுவும் திவ்யா கணேஷ் இருக்காங்களே அவங்க தான் இறங்கி அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக திவாகர் சொல்றதுல சில விஷயம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இருக்கு. அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து எல்லாரும் போல நீங்கள் அதாவது எல்லாரும் 10ஓட 11 நீங்களும் ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுதுன்னா ஒன்று இது அரோராக்கும் அப்புறம் வந்து சுபிக்ஷா 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேர் தான் நாமினேஷன் இல்லை. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கல ஷோவில். நான் சொல்றது வரைக்கும் 2 பேர் நாமினேஷன் இல்லைன்றது அப்டேட் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அப்படின்னும் போது அரோரா சுபிக்ஷா இவங்க 2 பேர் நாமினேஷன் இல்லை. கனிக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு. அந்த நாமினேஷன் பண்ற ப்ரோமோ ஆல்ரெடி ஹாட் ஸ்டார்ல விட்டுருப்பாங்க. அது பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைனா ஒவ்வொருத்தரும் நாமினேஷன்ல வந்து ப்ராசஸ்ல வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இல்லை ஒன்லி பார்த்தீங்கன்னா இது பிக் பாஸ் இப்போ ஆல்ரெடி இருந்தாங்க ஓல்டு ஹவுஸ்மேட்ஸ். ஸோ அவங்க மட்டும் தான் நாமினேஷன்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 பேர் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று அரோராவுக்கும் இன்னொன்று சுபிக்ஷாக்கும் 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் திவாகர் சொல்றாரு. எல்லாரும் போல நீங்களும் கொடுத்துட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி அவரோட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது அவங்க பண்ணியிருந்தா மேபி அது பண்ணது தப்பு தான். அதாவது எல்லாருமே இப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு காரணம் சொல்றாங்க இவங்களும் கொடுத்துருந்தா தப்பு தான். யாருக்கு வேலிடா அங்க போய் சேரணுமோ அங்க கொடுத்துருக்கணும். அரோராக்கு நாமினேஷன் இன்கேஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல சேவ் ஆயிருந்தா அது ரொம்பவே தப்பு. அரோரா அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு எல்லா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அரோரா கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்படி கொடுத்துரு எனக்கு அந்த பட்சத்தில் பார்க்கும்போது திவாகர் சொல்றது ஒரு பக்கம் வேலிடான பாயிண்டா தான் இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்றாருல இங்கே இஷ்டம்னா இருங்க இல்லைனா போங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் காண்டு. திவாகரும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதாவது பார்வதி எப்படி இறங்கி அடிக்கிறாங்களோ அதே மாதிரி இவரும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க 2 பேரும் என்ன நினச்சிட்டாங்க லாஸ்ட் வீக்கெண்ட் அடி வாங்கினதுக்கப்புறம் திவாகர்லாம் அடங்கிடுவார் பார்வதிலாம் அடங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நினச்சாங்க. அப்படி இல்லைங்க. அடங்குற கேரக்டராக ரெண்டும் நீங்கள் அடக்குனா திமிரி எப்படி சொல்லுவாங்க ஏதோ டைலாக் வருமே திமிரி எழுவோண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகரும் மண்டே ஆனால் போதும் நாங்கள் தான்டா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு விஷயம் மாற போதுங்க. பிக் பாஸோட கண்டென்ட் இருக்குல்ல பார்வதி சுற்றியே ஒரு கண்டென்ட் போயிட்டு இருந்தது. அது மக்களுக்கு வந்து போர் அடிச்சிச்சு. அதாவது என்னடா எப்போ பார்த்தாலும் பார்வதி வந்து கத்தும் அப்படியே ஒரு மாதிரி ட்ராமா பண்ணும் இது தானே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது பிக் பாஸ் போர் அடிச்சிச்சு. அதனால தான் விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்டில் வச்சு வெளுத்தாரு சும்மா கத்திக்கிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்ததுக்கப்புறம் திருப்பி அதே ட்ராமா கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். பார்வதியை சுற்றியே கண்டென்ட் போகக்கூடாது. எல்லாரும் சுற்றியும் கண்டென்ட் இருக்கணும். இப்போ பார்வதி திவாகர் கமருதீன் சபரி அன்புன்ற கனி அவங்க பேர் அன்பு கேங்கன்னு வருதுங்க. எனிவேஸ் கனி. ஸோ இவங்க எல்லாரும் சுற்றி கண்டென்ட் இருக்கணும். அப்பதான் ஷோ எங்கேஜிங்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிக்க போறாங்க.
திவ்யா கணேஷ் பயங்கரமான ரோலை ப்ளே பண்ண போறாங்க. ஏன்னா அவங்களோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்க பேசுறது இதெல்லாம் ஒரு பக்கம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தா எனக்கு தெரிஞ்சு தாங்காது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருப்பி எப்படி சொல்றது எகிரி கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும் திவ்யா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நான் பார்க்கும்போது அவங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா கோவம் அவங்களுக்கும் பயங்கரமா வருது. அதாவது கோவத்தில் அவங்களும் கத்துறது எல்லாமே பண்ண தான் செய்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வச்சுக்கோங்களேன், இப்போ விஜய் பார்வதிக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும்போது நீ வா போன்னு கூப்பிடாத அப்படின்ற மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க பார்வதி கிட்ட. செகண்ட் இவங்களே அதே சண்டை வந்து பெருசாக டெவலப் ஆகி போகும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா நீன்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயத்தை அவங்களால கீப் அப் பண்ண முடியல. ஏன்னா கோவம் வரும்போது பார்த்தீங்கன்னா மீறாங்க. ஸோ இங்கே வந்து இதெல்லாம் நோட் பண்ணக்கூடிய விஷயம். இதை ஆல்ரெடி சுபிக்ஷா அந்த பீஸ் வந்து நோட் பண்ணிச்சு. எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்டில் வந்து போட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திவ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பயங்கரமாக கொண்டு போகணும்னு நினச்சா அதுக்கான எதிர்ப்புகளும் இருக்கும். அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். குறிப்பாக திவாகர்லாம் ஹேண்டில் பண்ணும். அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க திவாகர் ஹேண்டில் பண்ணுறது. பார்க்க தான் ஃபன்னாக தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக குத்துனா உடஞ்சிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற வேலைகள் இருக்குல்ல ரொம்ப பயங்கரமான வேலைகள். அந்த தர்பூசணியை கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிச்ச யார் தெரியுமா? அதாவது வீட்டில் மற்றவங்களாம் தவிச்சது விடுங்க, நீங்க வந்து பார்வதி எப்படி மோசமானவங்க பயங்கரமானவங்கன்னு சொல்றீங்களோ அவங்களே திவாகர் காலில் விழுந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆள் தான் தர்பூசணி. பார்வதியை விட ஒரு பங்கு மேலே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப சைலண்டாக இருப்பாப்படி, நல்லா காமெடி பண்ணிட்டு இருப்பாப்படி, கொஞ்சம் கிரிஞ்சி பண்ணிட்டு இருப்பாப்படி. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கோவப்பட்டாருன்னா வெடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அவர் கோவத்தை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நேற்று வந்து இருந்துட்டார். நேற்று வந்து ஒரு பயம், அதாவது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் புதுசாக வந்திருக்காங்க, இவங்க நம்மளை திட்டுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க, தகுதி தராதரம் பேசினா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அவருக்கு ஒரு பயத்தில் கொஞ்சம் அல்லில் இருந்தார். ஒரு நாள் இப்போ கிட்டத்தட்ட ஒன் டே முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஃபீல் ஆயிடுச்சு, ஓகே இவங்களும் நம்மள மாதிரி கண்டஸ்டன்ட் தானே, என்ன நேற்று ஓவராக பேசுறாங்க, நம்மள வேறு பயமுத்திட்டாங்க. நேற்று ஆக்சுவலாக திவாகர் பயந்துட்டாருங்க. அவர் மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அப்படியே பேய் அடிச்ச மாதிரி இருந்தது. திவாகருக்கும் சரி பார்வதிக்கும் சரி நைட்டு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கிளியர் ஆயிருக்கு. அதாவது இவனுங்களும் நம்மள மாதிரி கண்டஸ்டன்ட் சும்மா என்ன வெளியில இருந்து பார்த்துட்டு வந்திருக்கானுங்க, அதனால இவனுங்க அடிக்கூடாதுன்னு இல்லை, காலைல இருந்து திருப்பி ஆரம்பிடா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பார்வதியோட நோக்கம் வேற. பார்வதி பார்த்தீங்கன்னா தன்னை தற்காத்துக்கிறதுக்கு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தற்காத்துக்கிறது மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, அவங்க பண்ண விஷயம் வெளியே வரக்கூடாது. அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணாங்கல்ல தப்புகள், அதாவது கமருதீன் மேட்டர் ஆகட்டும், நிறைய விஷயம் ஆகட்டும், முன்னாடி பின்னாடி பேசுறது, இது எதுவுமே வெளியே வரக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, வாண்டடாக சண்டையை கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது புதுசாக இப்போ சண்டையை கிரியேட் பண்ணி பழைய சண்டையை மறைக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு மோட்டிவாக இருக்குது. அது மட்டும் கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கும் சண்டை போடுறாங்க. திவாகரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, அதுக்காக இது அடிக்கணும், இதுக்காக அது அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. அந்த சமயத்தில் வந்து திவ்யா கணேஷ் வந்து அவர் திட்டாங்க, இங்கே உட்காரதுனா உட்காருங்க, இல்லை எந்திரிச்சு போங்க, அந்த காண்டை வந்து தீர்த்துக்கணுன்ற மாதிரி தான் இவர் திட்டுறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் மேலே தப்பு அப்படின்ற மாதிரி நான் ஃபுல்லாக சொல்லவே மாட்டேன். ஏன்னா இதில் வந்து நாமினேஷன் அவங்க எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்றது புரியணும். அரோராக்காகட்டும் சுபிக்ஷா ஆகட்டும் எந்த அடிப்படையில் மற்றவங்களாம் சொன்னாங்கன்னு சேர்த்து கொடுத்துட்டாங்களா, இல்லை உண்மையிலே அவங்க எந்த விதத்தில் டிசர்விங் அவங்க யோசிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா அரோரா எந்த விதத்தில் டிசர்விங் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு நீங்கள் சுபிக்ஷா கூட கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம்பா, அரோரா எந்த விதத்தில் டிசர்விங் அவங்க யோசிச்சாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் டிசைட் பண்ணுறா? ஒருவேளை வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்களா, இல்லை எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகே, அவங்களும் பெருசாக எதுவும் பண்ணல, இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி தோணுது. ஆனால் அரோரா கொடுத்தது அக்செப்டே பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளே சும்மா இருக்காங்கன்னு விஜய் சேதுபதியே சொன்ன ஒரு ஆளுக்கு நீங்கள் இடம் கொடுத்து உள்ளே வைக்கிறீங்கன்னா அது அக்செப்ட் பண்ண முடியாது. அது எப்படி சேவ் ஆகிறாங்கன்னு தெரியல. அரோராவும் சுபிக்ஷாவும் எனக்கு தெரிஞ்சு 2 நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னா அந்த 2 இப்படி தான் போயிருக்கும், இதனால மட்டும் தான் சேவ் ஆயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்த பேர் வந்துட்டாங்க, அதில் இவங்க 2 பேர் மட்டும் தப்பிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் நான் கெஸ் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன சொல்கிறீங்க? அதாவது இந்த வாட்டி நாமினேஷனில் மொத்த பேர் வந்துட்டாங்க, திவாகருக்கு ஓட்டு இருக்குமா இல்லையான்னு இது வரைக்கும் தெரியல. ஏன்னா இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும் திவாகருக்கு எந்த அளவுக்கு ஓட்டு வருது. ஏன்னா அவருக்கு நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. திவாகர் எப்படா அச்சு தோத்துவோம் அப்படின்ற மாதிரி தான் முக்கால் பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அவருக்கு ஓட்டு கீழே போய் பாட்டமில் போய் திவாகர் வெளியே போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, என்ன இருந்தாலும் திவாகருக்கு ஓட்டு வந்துடும். ரம்யா, எஃப்ஜே, அப்புறம் வேறு சில பேர் அதாவது கண்டென்ட் கொடுக்காம இருப்பாங்க. சோ இந்த மாதிரி சில பேர் போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா திவாகர் பார்வதியோட கண்டென்ட் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் லேக் ஆகும். அதாவது எப்படி சொல்றது, அன்பு கேங் வர்சஸ் பார்வதி அன்கோன்னு இல்லாம இதுக்கப்புறம் அன்பு கேங் சாரி அங்க என்னது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வர்சஸ் பார்வதி கேங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த சண்டை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.